நம்மளுக்கு கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. நம்மளுக்கு பிரச்சனையே ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம். ஜாதியை வச்சுட்டு தமிழ் தேசியம் எப்படி சாத்தியமாகும்? ஆணவ கொலை எப்படி நடக்குது? ஜப்பான்ல இருந்து வந்த வெட்டுறான், ஜப்பான்காரன் வெட்டுறானா? சைனாக்காரன் வந்து வெட்டுறானா? ஒரு தமிழன் தான் இன்னொரு தமிழனை வெட்டுறான். அப்ப ஜாதி ஒழியாம எப்படி தமிழ் தேசியம் மலரும்? அதனால ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம், அதுதான் முக்கியமான கொள்கை. அதை வச்சுக்கிட்டு ஜாதியை வச்சுட்டு அடங்கு அப்படின்னா அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம். தந்தை பெரியார் மாதிரி போட்டு வாங்குற ஆளு யாருமே இருக்க முடியாதுங்க. ஒரு தம்பி வந்து, ஐயா நீங்க பெண் விடுதலைக்காக, சமூக நீதிக்காக, ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் போராடுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. இருந்தாலும் நாங்க நம்புற கடவுளை போய் நீங்க கல்லுன்னு சொல்றீங்களே, அதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா. அப்படிங்களா? இப்போ எங்கேங்க தம்பி போயிட்டு இருக்கிறீங்க? அவர் கோயம்புத்தூர் பாஸ் தான் பேசுவார், கொங்கு தமிழ். எங்கே போயிட்டு இருக்கிறீங்க? ஐயா நான் இந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி நானும் கூட வரேன் வாங்க அப்படின்னு போயிருக்காரு. போய் உள்ள மணி அடிச்சுட்டு எல்லாம் இந்த பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வந்தோடனே ஐயா வந்து அந்த பூசாரிட்டு கேட்குறாரு, ஏனுங்க பூசாரி உள்ள இருக்குதுங்களா சிலை, அது என்னங்க வெங்கலங்களா இல்லை பித்தளைங்களா? அப்படி ஆனா அது கல்லுங்க அப்படின்னு இருக்காரு. பாருங்க, அவரே கல்லுன்னு சொல்லிட்டாரு, நீங்க என்ன போய் திட்டுறீங்களே. கோயிலுக்கு போவோம், பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம். எனக்கு வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கு. உடுமலைப்பேட்டையில எங்க மச்சான் தான் அங்கே எல்லாம் கோயில் தர்மகர்த்தான் வேணுமோ. அங்கே இந்த பொங்கல் கங்கல் வடகடையெல்லாம் சூப்பராக இருக்கும். எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே வந்து சாதி மறுப்பே தமிழ் தேசியம் பேசிட்டு வந்துடுவோம். நீங்க எங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டு எங்ககிட்ட நீங்க ஏமாந்துடாதீங்க. அதுதான் பிரச்சனை. உங்களை பார்த்தா பாவமா இருக்குது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆஹா நம்ம வந்து ஒரு முருகனுக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களெல்லாம் ஏமாத்திட்டோம். ஐயா சாமி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காளு, அவர் அப்படியே சைலண்டா நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு.